தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. எனன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் நாளான அன்றுதான் தமிழ் புத்தாண்டு. சரியா பார்த்தோம்னா காலையில 8:42 மணிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது பிறக்கிற வருடம் பாத்தீங்கன்னா பராபவ தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. குருவினுடைய திருக்கோண சேர்க்கையோட இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது சனி மற்றும் குருவின் திரிகோண சேர்க்கையோட இந்த புத்தாண்டு பிறக்கிறது. சரி, இந்த மாதிரி நல்ல நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டாலும் முடிவு பண்ணியிருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சிக்காம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா கண்டுக்காம விட்டுருவோம். அப்படியே யாராவது சொன்னாலும் அதை நம்ப மாட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான், நம்மளுடைய தலைவிதி இதுதான் இப்படின்னு கொஞ்சம் அலட்சியமா விதி மேல பாரத்தை போட்டு நம்ம போயிட்டு இருப்போம். அதனாலதான் அந்த மாற்றம் நிறைய பேருடைய வாழ்க்கையில கிடைக்கிறது இல்ல. அதாவது என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதை எப்படி நாம பயன்படுத்திக்க போறோம், அதன்படி எப்படி நாம நடந்துக்க போறோம், அப்படி நடந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அந்த மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு யோசிக்கணும், முயற்சி பண்ணணும். எது வரைக்கும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னா ஒரு 50% முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஜோதிடம் சொல்லக்கூடிய இந்த பலன் உங்களுக்கு நடந்துதான் தீரணும். ஏன்னா அந்த பிரபஞ்ச விதியை யாராலும் மாற்ற முடியாது, அந்த டிசைனுக்குள்ளார தான் இருக்கும். சரி, விதி நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விதி இருந்ததுன்னா நல்லா இருக்க வேண்டியது தானே, அப்புறம் ஏன் நான் கெட்டு போறேன் அல்லது ஏன் நல்லா இருக்க மாட்டேங்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி நீங்க வைக்கலாம். விதிங்கிற இடத்துல மதியும் செயல்படும். இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற விதி அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளாரையும் இருக்கிற மதி செயல்படும். அந்த மதிதான் அதை நோக்கி பிரம்மாண்டமாக அல்லது சின்ன பலனோட இல்லைன்னா வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடிய இப்படி விதி செயல்படுத்தக்கூடிய விஷயங்களும் இங்க ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம வாழ்க்கை இந்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டுக்காமலே முயற்சி பண்ணாமலே நம்ம மதியை செயல்படுத்தாமலே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பாதை மாறி பெரிய இழப்பை சந்திப்போம். அதனால என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனை அனுபவிக்க முயற்சி பண்ணுங்க, வாய்ப்புகளை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறும். இந்த புத்தாண்டே எதுக்கு பிறக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போக, எல்லா கஷ்டங்களும் காணாம போக, எல்லா துன்பங்களும் விலகி போக, அதுக்கு தான் பிறக்குது. அப்ப இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது, எதுல கவனமா இருக்கணும், வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, பரிகாரங்கள் என்ன, எப்படி நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிக பாசிட்டிவா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க பார்த்து கவனமா இருக்கணும், யோகம்லாம் எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம ஆராய போறோம். கவனமா கடைசி வரைக்கும். அதிர்ஷ்டம் உள்ளவர்கள், யோகம் உள்ளவர்கள் இந்த ஆண்டு கண்டிப்பா நான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு படி மேல உயர்த்தி தான் நிறுத்துவேன். நான் இப்படியே வாழ்ந்துட மாட்டேன். எனக்குன்னு ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு நான் இருந்தேன், அது இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறவங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி வழக்கமா நம்ம ஒரு விளம்பரத்தை பத்தி சொல்லுவோம். குட் பேபி எல்லா பாரம்பரியமான தானியங்கள் மூலிகைகளை வச்சு அவங்க பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா பொருட்கள், ஹெல்த் பொருட்கள், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி பல விதமான மக்களுக்கு ஆரோக்கியமான ப்ராடக்ட்டை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரம்பரியமான முறையில எண்ணெய் வகைகள், பாரம்பரியமான முறையில நெய் கொடுக்கறது, இப்படி நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. தரமானதா, சுத்தமானதா, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம ஆரோக்கியமான பொருட்களை கொடுக்கறாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஓகே, இப்ப விஷயத்துக்கு வரலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி அப்படிங்கிறது முதல் டைமா இருந்தா கொஞ்சம் சமாளிச்சுப்பீங்க. ஆனா இரண்டாவது டைம்ல உள்ள இந்த 7.5 சனி இருக்குல்ல, அதாவது நீங்க தாங்கிக்கிற அளவுக்கு இந்த வயசு வந்துருச்சு அப்படின்னா கஷ்டங்களையும் கொடுத்து, எல்லா பாடங்களையும் கற்றுக் கொடுத்து, எல்லா மனிதர்களையும் தெரியப்படுத்தி, எந்த அளவுக்கு ஒரு மனிதனால கஷ்டங்களை தாங்க முடியும், எந்த அளவுக்கு தாங்க முடியாதுங்கிறது எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும். 7.5 சனி அப்படிங்கிறது சிலருக்கு சாதாரணமா இருக்கலாம், பலருக்கு மிகப்பெரிய கொடுமையா இருக்கும். ஏன்னா நம்ம மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி சனி பகவான். அதனால இந்த 7.5 சனி காலத்துல எந்த அளவுக்கு லாபம் வந்தாலும் அந்த அளவுக்கு நஷ்டம் வரும். லாபமும் செலவும் ஒரே மாதிரி இருக்கும், அதை விட விரயம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வரக்கூடிய லாபம் ரொம்ப அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, அவருடைய பார்வை 10ஆம் வீட்டுல விழுறதுனால வருமானம் இல்லாம ரொம்ப அவமானத்தை தேடி கொடுக்கும். குடும்பத்துல பிரச்சனை நடக்கும். எந்த முயற்சியா இருந்தாலும் அது ஜெயிக்காது.
தடை மேல தடை இருக்கும். கணவன் மனைவி எதிராக நடப்பாங்க, சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா உங்களுடைய சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு உங்களை அடிமைப்படுத்துவார்கள். எதுக்குமே உதவாத நீ இருந்து என்ன பயன் அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் உங்களுடைய ஈகோவை டச் பண்ணுவாங்க. வேற வழியே இருக்காது, பேசவே முடியாது, உங்களை சமாளிக்கவே முடியாது. ஏன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு பிரச்சனை, வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி. என்ன காரணம் அப்படின்னா, முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானமான உங்க ராசியிலே இருந்து 3ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும்போது எந்த முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியில தான் முடியும். ரொம்ப உங்களை சோதிக்கும். அதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படிங்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். திடீர் பிரச்சனை வரும், திடீர் வம்பு வழக்கு வரும், திடீர் விபத்து நடக்கும், நோய் வரும், திடீர்னு உங்களால் சமாளிக்க முடியல, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு புலம்புற அளவுக்கு பிரச்சனைகள் வந்து நிற்கும். ஆனால் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு முடிவு பண்ணிட்டா அதை ஜெயிக்காம விடுறதில்ல. அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த 7.5 சனியிலிருந்து உங்களை காப்பாற்றும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இந்த தோல்வி, பிரச்சனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு இந்த 7.5 சனியில் மட்டும் வந்திருக்காது, இதுக்கு முன்னாடியே வந்திருக்கும். பல பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு வந்தவங்க தான். அதாவது ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உள்ளூர் பிரச்சனையிலிருந்து உலக பிரச்சனை வரைக்கும் சந்திச்சவங்க. குடும்பத்தில் நீங்கள் பிறந்தாலே கஷ்டப்படுறதுக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லா வெற்றி தோல்விகளையும் பார்த்தவர்கள், சந்தோஷங்களையும் கூடவே பார்த்தவங்க. ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சவால்கள் நிறைந்த காலகட்டம். இது மாதிரியான காலகட்டத்தில் யார் வர்றது? ஒரு புத்தாண்டு பிறக்குது. என்ன நடக்க போகுது தெரியுமா? மிகப்பெரிய ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அது எப்படி என்னன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பல சோதனைகளை பார்த்து இதுக்கு மேலே வாழலாமா வேணாமா, இதுக்கு மேலே முயற்சி பண்ணலாமா முயற்சி பண்ண வேணாமா, இதுக்கு மேலே பிரச்சனையை சரி பண்ணலாமா வேணாமா, இல்லை அந்த வேலைக்கு போகலாமா வேணாமா, தொழில் செய்யலாமா வேணாமா, இப்படி பல இக்கட்டான மனநிலையில் இருப்பீங்க. வேணுமா வேணாமா அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு இப்போ அதிகரிச்சிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் இந்த தோல்வி, தடை, பிரச்சனை, துன்பம் இதெல்லாம் எல்லா உயிரினங்களுக்கும் வர்றது தான். அது மலையாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. மலைக்கு எப்படிங்க வருது? இப்போதான் மலையெல்லாம் உடைச்சி கனிம வளத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து போராடி ஜெயிக்கிறது தான் மனுஷ குணம். 6 அறிவு அப்படின்னா ஏன் மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் 5 அறிவு? புத்திசாலித்தனத்தோட போராடக்கூடிய குணம் இருக்காது, ரிவெஞ்ச் எடுக்கிற குணம் இருக்காது, மற்ற உயிரினங்களுக்கு சிந்திக்கிற குணம் இருக்காது. ஆனால் இப்போ நிறைய நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது நிறைய உயிரினங்கள் யோசித்து நமக்கே டஃப் கொடுக்குது. அந்த அளவுக்கு புத்திசாலி உயிரினங்களாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி உள்ள உயிரினங்களே அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கும்போது நாமெல்லாம் அப்போ அந்த சவால்களை எதிர்த்து போராடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சொந்த வீடு வாங்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. வாடகை வீட்டில் இருப்பீங்க. ஒரு பைக்கு கூட வாங்க முடியாத சூழ்நிலை. பைக் வச்சுருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 2 வீலராக இருக்கும். ஏதாவது ஒரு கார் அல்லது இப்போ வந்த பைக் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். நமக்குன்னு ஒரு சொத்து, நமக்குன்னு ஒரு நகை, நமக்குன்னு ஒரு கல்யாணம், சுபகாரியம், இப்படி நிறைய ஆசைகள் இருந்தாலும் அதெல்லாம் நடக்காதனால ரொம்ப சோர்ந்து போய் தடை நிறைய வந்தது மாதிரி துவண்டு போயிருப்பீங்க. இங்கே எல்லாருக்குமே இந்த தடை, தாமதம், தோல்விலாம் உண்டு. ஆனால் முயற்சி பண்ண கட்டாயம் வெற்றி நிச்சயம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதாவது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் வாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதாவது உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளார இருக்கிற ப்ளஸ் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களால் நடந்த சம்பவங்களை பற்றி ஆராய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த தோல்விகள், இந்த தடைகள் இதெல்லாம் உங்கள் பக்கமே வராது. இந்த தடங்கல்கள், தோல்விகள் எல்லாம் வாய்ப்புகளாக இந்த ஆண்டு மாறப்போகுது. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு ஆண்டு. அதாவது ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய பட்டன் வந்திருக்கு. புதுசா பிறக்க போறீங்க, புது பிறவி எடுத்தது மாதிரி, அல்லது இந்த ரிவர்ஸ் பட்டன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பட்டனை இந்த புத்தாண்டு அழுத்த போகுது. இன்னொரு முறை இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். அதாவது வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன்.
ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தாராம். தன்னுடைய மக்கள் சுறுசுறுப்பா இருக்காங்களா, சோம்பேறியா இருக்காங்களா, கடின உழைப்பாளிகளா இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. ஒரு நாள் மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு பாதையில ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுட்டார். அந்த வழியில போற யாருமே அதை கவனிக்கவே இல்லை. திட்டிட்டு போறாங்க, மன்னன் சரியான ஆட்சி செய்யல, இது சரியில்லாத ஆட்சி, ரோடே சரியில்லை, சாலை பராமரிப்பு இல்லை, இப்படி திட்டிட்டு போறாங்களே தவிர, குறை சொல்லிட்டு போறாங்களே தவிர, அந்த கல்லை ஏதாவது செய்யணும்னு யாருக்குமே தோணலை. கடைசி அந்த வழியா ஒரு விவசாயி வராரு. அந்த பாறையை பார்த்து உடனே தூக்கிட்டு வந்த சுமையெல்லாம் வச்சுட்டு அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி ஓரத்துல வைக்கிறாரு. திரும்பி பார்த்தா அந்த பாறை ஏற்கனவே இருந்த இடத்துல ஒரு மூட்டை முடிச்சு ஒண்ணு இருக்கு, சின்ன முடிச்சா. அந்த பாறைக்கு அடியில இருந்திருக்கும் போல. அதை எடுத்து பார்க்கறாரு, பொற்காசுகள் நிறைய இருக்கு. அப்பதான் மறைஞ்சிருந்து வந்த அந்த மன்னன் பாராட்டுறாரு. இதையெல்லாம் மக்கள் பார்க்கறாங்க. உழைப்புக்கு என்னைக்குமே ஊதியம் உண்டு. தடைய தாண்டி போறதும் அதை சந்திச்சு விலக்கிட்டு போறதும் நம்ம கையில இருக்கு. தடை இருந்தா அந்த பாதை விட்டுட்டு வேற பாதையில போகக்கூடாது, தடையை உடைச்சிட்டு போகணும். ஏன்னா நமக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். அங்கதான் நமக்கான வெற்றி கண்டிப்பா இருக்கும். எல்லாரும் போறது மாதிரியே இந்த விவசாயி போயிருந்தாலும் பொற்காசுகள் கிடைச்சிருக்காது. அப்ப அந்த தடைய தகர்த்து எறிகிறார், பொற்காசு கிடைக்குது. இதுதான் மனுஷ இயல்பு. மீனராசி நண்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான காலத்திலையும் ஒரு துளி ஒரு நிம்மதியான காலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, அதற்கான தீர்வு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். கிடைக்கிறத நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. ஒரு பெரிய விடுதலை கிடைப்பதற்கான அத்தனை அறிகுறிகளும் தென்படும். ஆனா முழுசா பிரச்சனை விலகல அப்படின்னாலும் நம்ம தண்ணியில முழுகிட்டே இருந்து மூச்சு விடுறதுக்கு ஏனிச்சோம்னா நமக்கு எப்படி ஒரு லைஃப் கிடைக்குதோ, ஒரு உசுறு வருதோ, அந்த மாதிரி இந்த புத்தாண்டுங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு லைஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, மீன ராசிக்கு குரு அற்புதமான இடத்துக்கு போய் உச்சம் பெற்று அமரப் போகிறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், யோகம், ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களை கட்டுப்பட்ட அந்த சங்கிலி இருக்குல்ல, அதுல இருந்து உடைச்சி நீங்க வெளியில வர போறீங்க. அப்படியான உங்கள் அதிபதி எங்க இருந்து, உச்சம் பெற்ற வீட்டிலிருந்து, உங்களது 5ஆம் வீட்டிலிருந்து உங்க ராசியை பார்க்க போகிறார். பெரிய அதிர்ஷ்டக்காரவங்க மீனராசி நண்பர்களும் தோழிகளும். ஏன்னா உங்கள் ராசியே உங்களை பார்க்கும்போது இதை விட ஒரு அதிர்ஷ்டம், யோகம் இருக்கவே இருக்காது. அதனால கவலைப்படாதீங்க. ஜூன் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த குரு பயிற்சியை பத்தி அடுத்த வீடியோல தெளிவா என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த சாமியை வணங்கலாம், என்ன பரிகாரம் செய்யலாம், எப்படி நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கிட்டோம்னா இந்த அதிர்ஷ்ட யோகத்தை, ஜாக்பாட்டை நம்ம அடையலாம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா அடுத்த வீடியோல சொல்லியிருக்கோம். கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருங்க, உடனே வரப்போகுது. சரி, மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களை தூக்கி விட போறாரு. ஆனா இப்ப இந்த 3 மாசத்துக்கு எப்படி உங்களால சமாளிக்க முடியும், எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க அப்படின்னா, உங்கள் மீதான தைரியம் அதிகரிக்கும். யோகா தியானம் செஞ்சா எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலத்துல ரொம்ப ஆரோக்கியம் கிடைக்கும். அதே போல உங்களுடைய திறமை வெளிப்பட அல்லது வெளியே காட்ட ஒரு தொழிலையோ வேலையோ அமைச்சுப்பீங்க. ஏன்னா ராகு லாபஸ்தானத்துக்கு போக போறாரு இந்த வருஷம். அது இதை விட அதிர்ஷ்டம். லாபம் வந்து பிச்சுக்கிட்டு வரும். உங்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்யும். சூறாவளி மாதிரி நீங்க போடுற முதலீட்டுல அல்லது செய்யற தொழிலில், வியாபாரத்துல, வேலையில லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. கஷ்டமெல்லாம் நீங்க போகுது. எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற போறீங்க. எதை நினைச்சாலும், எதை தொடர்ந்தாலும் அல்லது எதுக்கு முயற்சி பண்ணாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இது வரைக்கும் தடையாவே இருந்திருக்கும். இதுக்கு மேல அந்த தடையெல்லாம் உடைஞ்சி உங்களுடைய கணவன், மனைவி, குடும்பத்தார்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு உதவி பண்ண போறாங்க. ஒரு மிக அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல தப்பே கிடையாது. திடீர் அதிர்ஷ்டம், ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு சுப செய்தி கண்டிப்பா வரும். நீங்க இது நடந்தா நல்லா இருக்கும்னு ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆசைப்படுவீங்க, கனவு கண்டிருப்பீங்க. அதெல்லாம் இந்த வருஷத்துல திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, திடீர் யோகம், திடீர் நல்ல செய்தி, திடீர் கல்யாணம், திடீர் குழந்தை பாக்கியம், திடீர் ஒரு வேலை, திடீர்ல லாபம், ஒரு வியாபாரத்துல பெரிய லாபம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு. விரயஸ்தானத்துல இருக்கிற ராகு கொஞ்சம் விலகி எங்க போறாரு, லாபஸ்தானத்துக்கு போறார். லாபத்தை ஒரு வழி பண்ணாம போகவே மாட்டார். அதாவது வண்டி, வாகனம், சுய தொழில், நிலம், வீடு இதெல்லாம் கண்டிப்பா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இங்க மிக முக்கியமா பிள்ளைகளால
பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. பெற்றோர்கள் வழியில ஏதாவது ஒரு நல்ல செய்தி அல்லது நல்ல வருமானம் அல்லது ஏதாவது ஒரு பொருள், நகை, சொத்து இப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில உண்டு. அதோட வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகம். ஏன்னா வெளிநாட்டுக்குரிய அதிபதி ஜென்ம சனியாக இப்ப இருக்கிறதுனால இந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா நிறைய சம்பாதிக்கலாம். நிறைய செலவாகும். ஆனா அதுக்கேத்த மாரி சம்பாரிச்சுருவீங்க. செலவு அதிகமா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்ல. எப்ப கவலைப்பட வேண்டியதில்ல அப்படின்னா, நல்லா சம்பாரிக்கும்போது கவலைப்பட வேண்டியதில்ல. அந்த மாதிரி நல்லா சம்பாரிப்பீங்க. இந்த நேரத்தில வெளிநாட்டில இருந்தீங்க அப்படின்னா. அல்லது வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொழில், ஏற்றுமதி, இறக்குமதி இப்படி ஏதாவது தொழில் செஞ்சீங்க அப்படின்னா, அப்பவும் தப்பிச்சுக்கலாம். அதுபோல வியாபாரம், உத்தியோகம், தொழில், படிப்பு இதெல்லாம் இருந்த தடைகள் நீங்கும். தடையை ஏற்படுத்தினவங்க விலகிடுவாங்க. அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஜென்ம சனியில குடும்பத்துல பல பிரச்சனைகள் வந்திருக்கும். மதிச்சிருக்க மாட்டாங்க. சந்தேகப்பட்டிருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் டெய்லியும் சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்துல குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இருப்பீங்க. மன கஷ்டம், மன சஞ்சலம், மனக்குழப்பம் இதெல்லாம் உங்களுக்கு வேற பாதையில திருப்பி விட்டுருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும். கனவுகள் நிறைவேறும். நல்ல பெயர் எடுப்பீங்க. பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. எப்பன்னா ஜூன் மாசத்துக்கு மேல. அதுக்கு மேல அடிதடி தான், சரவெடி தான். ஜூன் மாசத்துக்கு மேல மீன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தான், எங்க இருந்தான், இப்படி உயர்ந்துட்டானே அப்படின்னு வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்க போறாங்க, குத்திக்க போறாங்க. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம் வருது. என் அன்பு மீனராசி நண்பர்களே, தோழிகளே, இப்ப இருந்து தயாராகிக்கிங்க. எல்லாத்துக்குமே சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கும் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கும் கோடி கோடியா பணத்தை சம்பாரிச்சுக்கிறதுக்கும் யாருக்காவது அக்கௌண்ட் இல்லைன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தை பேரில், உங்கள் கணவன் மனைவி பேரில் இப்படி 2-3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பணம் நிறைய கொட்ட போகுது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாகனம், ஆடம்பர வாகனம் இந்த வருஷம் வாங்க போகிறீங்க. அபரிதமான அற்புதமான மாற்றம். வண்டி, வாகனம், நிலம், சொத்துலாம் வாங்கி அதில் பங்களா மாதிரி வீடு கட்டவும் போகிறீங்க. என்னத்தை சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கே பொறாமை ஆகிடும் போல் மீனராசியை பார்க்கும்போது. ஏன்னா இன்னைக்கு அவமானப்பட்ட, அசிங்கப்பட்ட, ஊரை விட்டு ஓடி கிடக்கிற நண்பு மீனராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் இந்த காலகட்டத்தில் வருது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வரார். எவ்வளதோ அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே சரியாகி ஒரு உயர்ந்த கௌரவத்தை உங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக அவசியம். தியானம் அவசியம். கோவிலுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியா நிம்மதியா உட்காந்து எதையுமே யோசிக்காம, எந்த பிரச்சனையை பத்தியுமே யோசிக்காம கடவுளை பத்தி யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் தெளிவாவீங்க. நல்ல ஐடியா கிடைக்கும். உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு இந்த 3 விஷயத்துல: உடற்பயிற்சி, தியானம், கோவில். இந்த 3 விஷயத்துல ஈடுபடும் போது எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இது வாய் வார்த்தை இல்ல. மனுஷனை நெறிப்படுத்துற ஒரு இடம், சுத்தப்படுத்துற ஒரு இடம், வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிற இடம், கஷ்டத்துக்கான விடையை கொடுக்கக்கூடிய இடம் இந்த 3 இடங்களும். அதனால ஆன்மீகம் பிடிக்காது, கடவுள் பிடிக்காது, கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை, ஏதோ எல்லாரும் சொல்றாங்கன்னு கும்பிடுறேன், எல்லாரும் சொல்றாங்கன்னு கோவிலுக்கு போறோம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒரு விருப்பம் இருக்காது, வெறுப்பு இருக்காது. வாழ்க்கையில ஒரு விருப்பம் இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது. எப்பொழுதும் சோர்வா இருக்க வேண்டிய சூழல் வந்துடும். நமக்காக ஒரு குடும்பம் இருக்கு, நமக்காக ஒரு கணவன், மனைவி, குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணும் அப்படின்னா தியானம் பண்ணுங்க, கோவில் குளத்துக்கு போங்க. குடும்பத்துல எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவா பேச ஆரம்பிங்க. பல பிரச்சனைகளை பத்தி பேசாதீங்க. எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி உண்டு. நாம என்ன அதிகமா யோசிக்கிறோமோ, பேசுறோமோ அதுவே நமக்கு கிடைக்கும். அப்ப நீங்க பிரச்சனையை பத்தி பேசுனீங்கன்னா பிரச்சனையாவே கிடைக்கும். நல்லதை பத்தி பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். இவ்வளவுதான். குடும்பத்துல பேசுங்க. எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவா இருக்கிறது மாதிரி பாத்துங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது மாதிரி பாத்துங்க. வீட்டுல யாராவது சோகமா இருந்தாங்கன்னா, அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா, இல்ல எப்பொழுதுமே குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இல்ல எப்பொழுதுமே கஷ்டத்தை பத்தியே பேசுனாங்கன்னா அவங்கள கொஞ்சம் நிறுத்தி வைங்க. அவங்கள கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கோங்க. எங்கேயாவது அழைச்சிட்டு போங்க. எங்கேயாவது அழைச்சிட்டு போய் கொஞ்சம் ஜாலியா நிறைய இடத்த காட்டி அழைச்சிட்டு வாங்க. இந்த உலகத்தை புரிய வைங்க. நம்மளால முடியும். நம்ம கஷ்டம் தீரும்.
இப்படியே இருந்துட மாட்டோம். இதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும்னு பாசிட்டிவா பேசிட்டே இருங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. குடும்பத்துல நம்ம எப்பொழுதுமே ஒரு சோகத்தோட இருக்கோம். ஒரு பிரச்சனையோட இருக்கோம். சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு அல்லது விபத்து நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதுமே கோவில் குளத்துக்கு போறது மாதிரியே காலையிலயும் மாலையிலயும் ஒரு தீபம் ஏத்தி வைக்கிறது சாலச் சிறந்தது. எதிர்மறை சக்திகளே காணாம போயிடும். இன்னும் கொஞ்சம் முன்னேறி தீப தூப ஆராதனை அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பிராணி போக இதெல்லாம் வீடு முழுவதும் பரவுச்சு அப்படின்னா எதிர்மறை சக்திகளே இருக்காது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கே கிடைக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. எப்போதுமே ஹாப்பியா இருங்க. அதுவே நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்குமான முதல் தீர்வு அப்படின்னு சொல்லலாம். கூடா நட்பு கேடாய் முடியும். இந்த காலகட்டத்தில் எல்லாரையும் நம்பாதீங்க. நம்பின வரைக்கும் போதும். பல பிரச்சனையில நீங்க சிக்கியிருக்கீங்க அப்படின்னா நம்பி சிக்கிக்கிட்டீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. யாரையும் நம்பாதீங்க. தெளிவா இருங்க. யார் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறது, ஒரு பணத்தை செலவு பண்றது, கடன் வாங்குறது, இப்படி குடும்பத்துக்கு கூட குடும்ப பிரச்சனையை சொல்றது, இப்படி யாரையும் நம்பாம சுயமா சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா இனிமே வர பிரச்சனைகளை நம்ம தடுத்துக்கலாம். அடுத்தவங்களை சபிப்பது, திட்டுவது, சண்டை போடுறது, பிரச்சனை வச்சுக்கிறது, நாம சண்டை போட்டுக்கிறது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியறது அல்லது அவங்கள கஷ்டப்படுத்துறது, குழந்தைகளுக்கு அது தெரியாத மாதிரி நடக்கிறது, இது எல்லாமே நமக்கு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில பெரிய கஷ்டத்தை தான் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, சபிக்காதீங்க. தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தினா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சரிங்க, பரிகாரத்துக்கு வருவோம். பரிகாரம் அப்படிங்கிறது நாம செஞ்ச செயல்களுக்கு சில பாவங்கள் வந்து சேர்ந்துருக்கும். அந்த பாவத்தால தான் நம்ம வாழ்க்கையில ஒரு வயசு வரைக்கும் நம்மளால முன்னேறவே முடியாது. காரணம் என்னன்னு தெரிஞ்சுங்க. பிறந்த உடனே எல்லாரும் கோடீஸ்வரனா பிறந்திருக்க மாட்டாங்க. ஏழையா பிறந்து குடும்பத்துல பெரிய கஷ்டப்பட்டு அவஸ்தைப்பட்டு அவமானத்தை சந்திச்சு போகாத இடமெல்லாம் போய் செய்யாத வேலையெல்லாம் செஞ்சு படாத அவமானத்தை எல்லாம் பட்டு ஒரு 35-40 வயசுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா செஞ்ச பாவங்கள், நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு 20-30 வருஷம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில நாம முன்னேறோம். கெட்ட கர்மாவை தீர்த்துட்டு நல்ல கர்மாவை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால இந்த தலைமுறையில எந்த பாவங்களும் நம்ம செய்யக்கூடாது. முதல் விஷயம். 30-35 வயசு வரைக்கும் அனுபவிக்கிறோம். இரண்டாவது விஷயம், அப்படியே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பாவங்கள்லாம் போகும். மிக முக்கியமா 25 வயசு உங்களுக்கு ஆகுது, இன்னும் நான் 35-40 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுமா நான் முன்னேறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்பதான் என்னுடைய பாவம் தீருமா அப்படின்னு கேட்கலாம். அதுக்குத்தான் இந்த பரிகாரம். நாமளே வருத்திக்கிறோம், அவ்வளவுதான். அதாவது நம்முடைய பாவங்கள் போகணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க. என்ன செய்யலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஈசனுக்கான பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களுடைய அருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நாம எல்லா வினைகளையும் தீர்த்து எல்லா கர்மாவையும் தீர்த்து நம்ம வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். அதெல்லாம் போகணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் சிவனுடைய பஞ்சபூத தலங்கள் இருக்கு. திருவானைக்காவல் இது நீர்ஸ்தலம், சிதம்பரம் ஆகாயஸ்தலம், காஞ்சிபுரம் நிலஸ்தலம், திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம், காளஹஸ்தி வந்து காற்று ஸ்தலம். இந்த 5 ஸ்தலங்களுக்கும் முடிஞ்சா போகலாம். இல்ல எங்களால் 5 இடத்துக்கும் தனித்தனியாக போக முடியாது, கொஞ்சம் வசதி இல்லை அப்படின்னா அடுத்த பரிகாரமா இந்த 5 ஸ்தலமும் ஒரே இடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னா மதுரையில் இருக்கு. அது எந்தெந்த கோவில்? நீர் ஸ்தலமாக திருவாப்புடையார் கோவில், ஆகாய ஸ்தலமாக பழைய சொக்கநாதர் கோவில், நிலஸ்தலமாக இன்மையில் நன்மை தருவார் கோயில், நெருப்பு ஸ்தலமாக தென் திருவாலவாயர் கோவில், காற்று ஸ்தலமாக முத்தீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற இந்த 5 கோவில் மதுரையை சுத்தியே இருக்கு. இதை எழுதிக்கிங்க. 5 இடத்துக்கு போக முடியல அப்படின்னா ஒரே ஊர்ல மதுரையில போய் இந்த 5 இடத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சபூத அருள் உங்களுக்கு கிடைச்சிரும். இது கிடைச்சிட்டாலே உங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க சாதிப்பீங்க. எல்லாமே கிடைச்சிரும். கோடீஸ்வரர் ஆவது 101% உண்மை. சரிங்க, எங்களால் மதுரைக்கும் போக முடியல, வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான வீட்டில் பரிகாரம், இதையாவது தயவு செஞ்சு செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள் சக்தி அதிகரிக்கும், வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், பிரச்சனையே வராது. என்ன செய்யணும் அப்படின்னா பஞ்சதீப எண்ணெய் கேள்விப்பட்டிருப்பீங்க. பசு நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி 5 எண்ணெயை கலந்த பஞ்சதீப எண்ணெய் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. நம்ம நெய் ஊற்றுவோம், நல்லெண்ணெய் ஊற்றுவோம் தீபத்துக்கு. ஆனால் அந்த 5 எண்ணெயை வாங்கி ஊற்றுறீங்க அப்படின்னா பஞ்சதீபத்துடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பல சாபங்கள் தீரும். இந்த எண்ணெயை வாங்கிக்கிங்க. பரிகார நேரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 2 கிழமையில காலையில் 6 மணி இல்லைன்னா மாலை 6 மணி.
இந்த 2 டைம் எடுத்துக்கங்க. வழக்கம் போல காலையா இருந்தா குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸா இருந்தாலும் துவைச்ச ட்ரெஸ்ஸா இருந்தாலும் உடுத்திக்கிட்டு கோல மாவால வாசல்ல கோலம் போட்டுட்டு பூஜை அறையில தீப தூபம்லாம் ஏத்திக்கங்க. பூஜை அறை இல்லையா, நீங்க ஏதோ இடத்துல சாமி போட்டா வச்சிருப்பீங்க, அங்கெல்லாம் தீப தூபம் ஏத்திக்கங்க. வீட்டில் வெள்ளி செவ்வாய் இல்லைன்னா எல்லா நாளுமே முடிஞ்சா ஒரு சாம்பிராணி புகை ஏற்றி விடுங்க, ஊதுபத்தி ஏற்றி விடுங்க. இல்லைன்னா பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வாங்கி எப்பொழுதுமே டெய்லியும் ஏற்றத்துக்கு பாருங்க. வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் எதிர்மறை சக்தியும் வீட்டுக்குள்ளார வரவே கூடாது. அது இருந்துச்சுன்னா இந்த சாம்பிராணி இந்த புகையாலே காணாம போயிடும். இந்த பஞ்சகாவிய விளக்கு சாம்பிராணி இருக்குல்ல, அதெல்லாம் ஹோமம் வளர்க்கறதுக்கு ஈக்குவலான பொருள். உங்களுக்கு தரமானதா பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னது மாதிரி குட் பேபி ஜெய்சான் இந்த கம்பெனியில் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. பாரம்பரியமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்களாக தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60-70 பொருட்கள், இன்னும் அவங்கள்ட்ட 100 பொருட்கள் மேலே வரப்போகுது. குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் கலப்படம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய கொள்கையாக சொல்கிறாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அவங்கள்ட்ட இந்த பஞ்சதீப எண்ணெயும் இருக்குது, இந்த தீப பொருட்களும் இருக்குது, பூஜை பொருட்களும் இருக்குது. அதனால் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். சரி, தீப தூபம் ஏற்றிக்கிட்டு பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி 5 முகம் கொண்ட விளக்கா இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா பஞ்சதீப எண்ணெய்னா பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம் அது. அதனால 5 முக விளக்க ஏற்றிக்கிட்டு அப்படி உட்காருங்க. நல்லா வேண்டிக்குங்க. குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, நவக்கிரகங்களை, லட்சுமி தேவிகளை, 30 முக்கோடி தேவர்களை, அதே போல் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை கடைசியாக சொல்லுங்க. மகாலட்சுமி மந்திரம். மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதி. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணுங்க. முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 108 முறை 108 நாட்கள் நீங்கள் செவ்வாய் வெள்ளிலையும் சொல்லலாம், இல்லை தினமும் காலையில் மாலையிலையும் சொல்லலாம். 108 முறை ஒரு நாளைக்கு மொத்தம் 108 நாள் சொல்லி முடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தேவைக்கு மேலே அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி கொண்ட மந்திரம். 108வது நாள் ஒரு இடத்த வாங்குவீங்க, அல்லது வீடு கட்டிட்டு இருப்பீங்க, அல்லது சுபகாரியம் நடக்கும் உங்கள் வீட்டில். உங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே சந்தோஷமாக சுகமாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. பணங்காசை ஒரு பக்கம் எண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் நகை வாங்கிட்டு இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்க, இன்னொரு பக்கம் தேவையான பொருட்கள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஆளாளுக்கு செலவு பண்ணாலும் வற்றாத செல்வம் உங்களுக்கு இந்த லட்சுமி தேவியால் கிடைக்குங்க. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. ஓம் க்ளீம் லட்சுமியே நமக, ஓம் க்ளீம் லட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரங்க. கடன் தொல்லையே இருக்காது, நீண்ட நாள் நோய்கள் தீரும், வாஸ்து தோஷம் வீட்டில் இருந்துன்னா காணாமல் போயிடும், நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், செல்வ வளம் கொட்டுன்னு கொட்டும். சரிங்க, இந்த புத்தாண்டு பலனை பார்த்துருப்பீங்க. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்க்கையில் வர தடைகள், தோல்விகள் நம்ம திறமையை மேம்படுத்திக்கிறதுக்காகத்தான், முன்னேற வழி கொடுக்கறதுக்காகத்தான். அதனால தடை என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான அடித்தளம். உலகத்தில் உள்ள முன்னணி கோடீஸ்வரர்கள்லாம் இதை தான் நமக்கு வாழ்க்கை பாடமாக சொல்லி கொடுக்குறாங்க. கனவுகளை விடாமல் பிடித்து கொள்ளும் மன வலிமையும் தடைகளை தாண்டும் துணிச்சலும் உங்கள்கிட்ட இருந்தா எந்த நிலையில இருந்தாலும் உச்சியை அடைவீர்கள், புகழை அடைவீர்கள், செல்வத்தை அடைவீர்கள். தடைகளை, தோல்விகளை கண்டு அஞ்சாமல் அதை ஒரு பாடமாக கொண்டு முன்னேறுவதே வெற்றியின் ரகசியம். நண்பர்களே, தோழிகளே, அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.